மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். நூல் அறிமுக விழா. தினமலர் குழும நிறுவனமான தாமரை மீடியா பிரதர்ஸ் பதிப்பக வெளியீடான தேசம் நேசித்த தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நூல் அறிமுக விழா மதுரையில் நடைபெற்றது. மதுரை அயன் பாப்பாக்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி, மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் தலைமையேற்று வரவேற்றார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிப்பேரவை குழு உறுப்பினர் திருமதி ரேணுகா சூரியகுமார் அவர்கள் முன்னிலை வகித்தார். பெருங்குடி சரஸ்வதி நாராயணன் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் திரு கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட நல்லாசிரியர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் முனைவர் வை சங்கரலிங்கனார் அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் திரு ராமச்சந்திரன், திரு குமார், தேசிய வலிமை நேதாஜி சுவாமிநாதன், திரு கராத்தே பாஸ்கர், ஆசிரியர்கள் துர்காதேவி, ஜானகி, குடியரசு, விக்டோரியா செல்வராணி, தனலட்சுமி, சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் நிறைவில் பள்ளியின் கணித ஆசிரியை திருமதி சாவித்ரி அவர்கள் நன்றி கூறினார்கள். நூலாசிரியர் ஆதலையூர் சூரியகுமார் ஏற்புரை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்த மாணவர்களுக்கு பிளாட்டோஸ் ஆடையக சட்டைகள் பரிசாக வழங்கப்பட்டன. அறத்தின் வழியே மட்டுமின்றி ஆயுதத்தின் துணையோடும் போராட்டத்தை தொடர்ந்து நம் மனங்களில் நிறைந்து நிலைத்து நிற்கும் நிஜ கதாநாயகன் நேதாஜியின் வேடமணிந்து வந்த மாணவர்கள் பேசிய போது அங்கே கூடியிருந்த மாணவர்கள் உணர்ச்சி பொங்க ஆரவாரம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. சில நிமிடம் போதும் மனிதனின் முழுமையான மனதை அறிய. சில நிமிடம் போதும் மனிதனின் முழுமையான மனதை அறிய. அகத்தின் அழகல்லவா முகத்தில் தெரியும், அகத்தின் அழகல்லவா முகத்தில் தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியின் பெருமை ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்ல பெயர் போன அவனியாபுரம். இப்பள்ளியில் பயில்வதும் பணியாற்றுவதும் புகழ்தான். அத்தனை பெருமையும் இந்த கல்விமான்கள் பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தயாராக. ஆனாலும் கூட மகிழ்ச்சி நேரமாக மாறி இருக்கிறது. பொதுவாக காலை நேரத்தை கடவுளின் நேரம் என்பார்கள், மாலை நேரத்தை காதலின் நேரம் என்பார்கள். ஆனால் மதிய நேரத்தை கூட ஒரு தேசிய நேரமாக, தேசபக்தியின் நேரமாக, நாட்டுப்பற்றின் நேரமாக மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பள்ளியை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய சரஸ்வதி நாராயணன் அந்த கல்லூரியிலேயே சரஸ்வதி இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான சிலை அங்கே சரஸ்வதி சிலை இருக்கிறது. இந்த மாணவர்கள் எல்லாம் கல்லூரிக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை கல்லூரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும்னா நம்முடைய முதல்வர் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதல்வர் இங்க வந்திருக்கிறாங்க. கண்ணன் அவருடைய பேர், நல்ல கரவொலியோட. அதாவது அவர் ஆதலை சூரியகுமார் அவர்கள் சென்னையில, தமிழகத்தின் தலைநகர் சென்னையில ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தி இந்த நூலை வெளியிட்டார். பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, பெரிய பெரிய மனிதர்கள். இன்னைக்கு அரசு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ஐயா புலவர் சங்கரலிங்கனார் அவர்கள் தான். ஆசிரியரான கதை இதுதான். ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருந்து நான் அப்படி ஒரு திருமணமே எனக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திருமணமே வேணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உயிரோட இருக்கார். நல்லா கைவிட்ட உயிரோட இருக்கார். அவர் மறையல, இந்த மண்ணில வாழ்ற. அவர் எந்த நாட்டிலே இருக்கார். அவரை பார்த்த சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம், இதுவரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வளமூட்டக்கூடிய கருத்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கார்கள். ஏனென்றால் இன்று நாட்டு உலகத்திலேயே மிகவும் முக்கியமான குழந்தைகள் தான். இந்த குஞ்சுகள் இன்று அரிதாகி கொண்டிருக்கின்றன. மீன் குஞ்சுகள் அரிதாகி கொண்டிருக்கின்றன. குருவி குஞ்சுகள் அரிதாகி கொண்டிருக்கின்றன. ஆமை குஞ்சுகள் கஷ்டப்படுகின்றன. உலகத்திலேயே குஞ்சுகள் தான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. பலவித பிரச்சனைகள் ஆளாகி கொண்டிருக்கின்றன. ஒரு தக்கான உணவு கிடைக்கவில்லை, தக்கான மருத்துவம் கிடைக்கவில்லை.
ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, பல்வேறு பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு குஞ்சுகள் சிக்கி சவித்து கொண்டிருக்கின்றன. அப்படியாப்பட்ட குஞ்சுகளுக்கு தான் இன்னைக்கு உரமேற்று நிகழ்ச்சியாகத்தான் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஏற்கனவே 30 வருஷம் 30 வருஷம் ஆசிரியர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர்கள் இப்போ செகண்டார்கள் பாஸ்கர் சார்கள் எல்லா பேரும் வந்து பேசுறாங்கன்னா இது ஒன்றுதான் நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அடர்த்தியான ஒரு அடிப்படத்தை உருவாக்க வேண்டிய முக்கியமான நோக்கம் தான். இதை செய்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்களில் மிகப்பெரிய மீட்டிங் நடக்கிறது, இது கூட்டம் நடக்கின்றன. அவை யாருமே உங்களை உரமேற்றக்கூடிய கூட்டங்கள் கிடையாது. நேதாஜி சுவாமி சொன்னாங்க, இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் சென்னையில் மிக பிரம்மாண்டமான விழா எடுத்து உயர்நீதிமன்ற அரசு ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் தினமலர் பதிப்புக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய முன்னணியான பத்திரிகை தினமலர் பதிப்பு சாதனை பண்ண பண்ணாங்க. தினமலர்காரன் வந்து எல்லா புத்தகத்தையும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. புத்தகம் உண்மையான புத்தகமா, மாணவர்களுக்கு தேவையான புத்தகமா, சமுதாயத்தை மாற்றம் உருவாக்கக்கூடிய புத்தகம் நினைச்சுதான் இந்த புத்தகம் வெளியிடுவார்கள். அப்படியாப்பட்ட வெளியப்பட்ட புத்தகத்தை மிக பிரமாண்ட விழா எடுத்து சென்னையில் உயர்நீதிமன்ற நீதி அரசு வெளியிட்ட புத்தகத்தை இங்கு இந்த வெயிலில் வந்து அயன்பாக்காட்டில் வந்து ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய ஆசிரியர் உங்களிடம் வெளியிட வேண்டும் என்ற அவசியம் என்ன? ஏனென்றால் உங்களுக்குத்தான் இது சேர வேண்டும். இதுதான் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.